மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான தருணத்தில் தொல்காப்பியரை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் ஐயா திருவள்ளுவரை பற்றி மிகவும் அருமையாக விளக்கினார். திருமூலருடைய திருமந்திரம் என்ற நூல் மூலம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால் அதுதான் மூல நூல். உலகத்தில் உள்ள அனைத்து நூல்களுக்குமே மூலமான நூல் என்பதால் தான் அதற்கு திருமூலர் என்று பெயரிட்டார். நூலை எழுதியதனால் திருமூலர் என்று அவருக்கு பெயரிட்டார். ஆனால் அவருடைய வரலாறு வேறு விதமாக இருந்தாலும் பின்னால் அது புனையப்பட்ட கதைகளாக உள்ளது. பின்னர் திருவள்ளுவர் தொல்காப்பியத்தையும் திருமந்திரத்தையும் நன்றாக படித்து உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை மிகவும் எளிமையான முறையில் 7 சீர்களில் அழகாக எழுதியதால் தான் உலக பொதுமறையாக உலக மக்களால் இருக்கப்பட்டு உலகெங்கும் அதை போற்றி வணங்கி அதை பாராட்டுகிறோம். அதற்கு முன்னால் ஒரு அறிஞர் அல்லது ஞானம் வேண்டுமென்றால் பல ஞானிகளின் நூல்களை கற்றால் மட்டுமே அவர் ஞானியாக முடியும். அப்படித்தான் அவர் தெய்வ புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தையும் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தையும் அவர் நன்றாக உணர்ந்து படித்து அதில் உள்ள அறம்பொருள் இன்பம் தொல்காப்பியத்திலும் எழுதியுள்ளார். இன்பம் எழுதவில்லை, அறம்பொருள் பற்றி தொல்காப்பியர் எழுதியுள்ளார். அதற்கு ஒருபடி மேலாக சென்று திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பம் என்று உலக மக்களுக்கு விளக்கினார். ஐயா சொன்னது போல கருத்தரைக்கும் மையங்கள் என்ற காலகட்டத்தில் அதிகமாக உள்ளது. அதற்கு காரணம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில் திருவள்ளுவர் இந்த மாதிரி நிலைமைகள் ஒரு காலத்தில் வரும் என்பதற்காகத்தான் காமத்துப்பால் என்ற ஒரு அதிகாரத்தில் 250 குறட்பாக்களை அவர் எழுதியிருந்தார். இனப்பெருக்கம் இல்லாவிட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அவர் அந்த 250 குறட்பாக்களையும் மக்கள் புரிந்து கொண்டு அதை அனுபவித்து வாழ வேண்டும், இனப்பெருக்கத்தை நிறுத்த வேண்டும் என்ற ஒரே காலத்திற்காக. அதே போல திருமூலர் அவருடைய குரு, அவரும் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில் இந்த உலகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிந்தித்து ஒரு மருத்துவராக இருந்து கரு எப்படி உருவாகும், உனக்கு எந்த மாதிரி ஒரு குழந்தையை நீ பெற்றுக்கொள்ள முடியும், ஞானமான குழந்தை வேண்டுமா, ஞான குழந்தை வேண்டுமா, அறிவு குழந்தை வேண்டுமா, தெய்வ குழந்தை வேண்டுமா என்ற தத்துவங்களை கரு உருவாதல் என்னும் 40 பாடல்களில் மிகவும் சிறப்பாக விளக்கியுள்ளார். மனிதனுடைய உடல் கூறுகள் அத்தனையும் எப்படி செயல்படுகின்றன, சதை எப்படி உருவாகிறது, கரு எப்படி உருவாகிறது என்ற தத்துவத்தை அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை திருமூலரும் இறைவன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறார். ஆனால் திருமூலர் சிவன், ஈசன், ருத்ரன், பெருமாள், திருமால் என்று பல பாடல்களில் அவர் விளக்குகிறார். அதனால்தான் திருவள்ளுவர் ஏன் இந்த திருமந்திரம் உலக பொதுமுறையாகவோ மூல நூலாகவோ எடுத்துக்கொள்ளாமல் 10ஆம் திருமுறையாக மாற்றப்பட்டது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த விஷயங்களை அறிந்த திருவள்ளுவர் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி ஒரு நூலை வெளியிட்டால் பின்னால் இதற்கு எதிர்ப்புகள் வரும் என்று எந்த இடத்திலும் இறைவன் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்தார். ஆனால் சிவன், ஈசன், ருத்ரன், தமிழ் என்ற வார்த்தையும் உபயோகிக்கப்படுத்தவில்லை. இறைவன் என்னை படைத்தான், நன்றாக படைத்தான், தமிழ் வளர்ப்பதற்காகவே என்னை ஈசன் படைத்தான் அப்படின்னு திருமூலர் எழுதுகிறார். தமிழ் அப்படிங்கிற வார்த்தை பல இடத்தில் எழுதுகிறார். தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருமூலர் எழுதியதை திருவள்ளுவர் உபயோகப்படுத்துகிறார். ஈசன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். அதனால்தான் உலக பொதுப்பறையாக எழுதப்பட்டது. இரண்டாவது, திருமூலரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா யாரும் எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது. அதை பார்த்தீங்கன்னா கோடியில ஒருத்தருக்கு தான் அதை படிக்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும், அதை உரை எழுதக்கூடிய பாக்கியமே கிடைக்கும். லட்சத்துல ஒரு சில பேருக்கு தான் அதை படிக்கக்கூடிய அல்லது திருமூலர் என்ற திருமந்திரம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லட்சக்கணக்கான மக்கள்ல ஒரு சில பேருக்கு தான் தெரியும். அதனால உலக மக்களுக்கு யாருக்குமே இந்த திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை பத்தி யாருக்குமே தெரியாத போச்சு. இதுதான் மூல நூல் அப்படிங்கிற விஷயமும் தெரியாத போச்சு. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் ஐயா சொன்னார். தொல்காப்பியம் ஏன் மறைத்து வைக்கப்பட்டது அப்படின்னு. அது மாதிரி இது மறைத்து வைக்கப்பட்டதா அல்லது உலக மக்களுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் பின்னால் வந்த ஒரு சில
மக்களால் அதை வேறு விதமாக மாற்றி எழுதி தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டார்கள். யார் எழுதினார்களோ திரு சண்முகம் ஐயா சொன்னார்கள், 9 புத்தகம் போட்டு எனக்கு யாருமே பப்ளிஷ் பண்ண முடியல. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. திருவள்ளுவரோ திருமூலரோ தொல்காப்பியரோ நாமெல்லாம் வாங்குவோம் படிப்போம் அப்படின்னா எழுதினார். அவருக்கு என்ன தெரிஞ்சுமோ எழுதி வச்சுட்டு போனார். பலனை எதிர்பார்க்காத கடமையை செய். அதுதான் நீங்களாம் போடுங்க. திரு தொல்காப்பியத்தை பற்றி தெரியுமா, எவ்வளவு தெரியுமா? அம்மா அருமையாக படித்தாங்க. ஒரு சின்ன புத்தகமாக போடுங்க, பெரிய புத்தகமாக போட வேண்டாம். எழுதி வச்சிருங்க. நீங்க நாளைக்கு யாரோ ஒருத்தர் படிப்பான். அப்போ தெரியும் திருவள்ளுவரை நாம் இப்போ தேடிட்டு இருக்க நம்மளை தேடணுங்கிற அவசியம் இல்லை. நாம அதை எழுத கிடையாது. நாம அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை நாம பெரிதுபடுத்தி காட்டுறோம். இது எழுதுறாரு, திருவள்ளுவர் எழுதுறாரு, திருமூலர் எழுதுறாரு, தொல்காப்பியர் எழுதுறாருங்கிற ஒரு விஷயத்தை எளிமைப்படுத்தி நாம உலகத்துக்கு காட்டுறோம். அந்த எளிமை தான் நம்ம இந்த பூவோட சேர்ந்த நாறு வளர்க்குற மாதிரி நமக்கு ஒரு சில ஏதோ பேர்கள் கிடைக்கிறதுக்காக நம்ம எழுதுறது கிடையாது. உலக மக்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்ற பொது நோக்கத்தில் தான் தொல்காப்பியர், திருவள்ளுவர், திருமூலர் போன்ற இந்த அரும்பெரும் நூல்களை எழுதினார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று திருமூலர் சொன்னார். அவர் என்ன இன்பத்தை சொன்னார்? என்னால் 3000 ஆண்டுகள் என்னால் வாழ முடிந்தது, அதனால் நீ ஏன் வாழக்கூடாது? அதனால் தான் மந்திரம் என்றார். நான் சொல்லுகிற அந்த மந்திரத்தை கேள், நீ 3000 வருஷம் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அதுக்காக ஒரு சில அருமையான ஒரு பாடல்கள் இதில் உள்ளது. எளிமையான பாடல்கள் தான், ஆனால் அதை விளக்கமாக நான் கூறுகிறேன். இந்த பாடல் எண் 571. ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும். ஏற்றி மூச்சை ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் யாரும் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் புரியது வாமே. கூற்றுவன் என்றால் யமன். நமக்கு ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது மனிதனாக பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனக்கே ஒரு 60 வருஷத்துக்கு மேலே தான் தெரியுது. அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி நாம் அதை போதிக்கிறது? அதனால் இப்போவாது நம்ம தெரிஞ்சுக்குவோம். 60 வருஷத்துக்கு மேலேயாவது தெரிஞ்சுக்குவோம். இந்த மூச்சு விடுற நம்ம சுவாசம், மூச்சு பயிற்சி பற்றி தான் அவர் சொல்கிறார். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம். எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த பாடல ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம். ஆறுதல் கும்பம் 64. ஊறுதல் 32 ரேசகம். மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சம் ஆமே. வஞ்சமாமே. இந்த 2 பாடலுக்குள்ள தொடர்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும். நம்ம சுவாசிக்கும் போது எப்பவுமே நல்லா நீங்க உணர்ந்து பாருங்க. அறிஞர்கள் சான்றோர்கள் உங்களை தெரிஞ்சிருக்கலாம். எப்பவுமே இந்த 2 நாசிலையும் மூச்சு காற்று போகாது. ஏதாவது ஒரு மூச்சுல ஒரு சுவாசம் ஒரு மூக்கு வழியா தான் போயிட்டு. அது உலகத்துக்கு நீங்க நிறைய ஒரு யோகா பயிற்சி செஞ்சா மட்டும்தான் அதை உங்களால உணர முடியும். இதை சந்திரகலைன்னு சொல்றாங்க. சார் இது வலதுபுறம் சூரியகலை, இடதுபுறம் சந்திரகலை. சந்திரகலையில காற்று போகும்போது சூடான காற்று போகும். சூரியகலை. சந்திரகலையில இடதுபுறம் குளிர்ந்த காற்று போகும். இப்போ நான் சொல்லக்கூடிய தத்துவ டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உறங்கும் போது இதயம் எங்க இருக்கோ அந்த இதயத்தை மட்டும் திருப்பி வச்சு இதயத்தை அமுத்தாம கொஞ்சம் என்னாகும், வலதுபுறம் அந்த 3 நுரையீரல் 3 பெய்யும். இடதுபுறம் நுரையீரல் 2 பங்கு தான். நுரையீரல் மாற்றி மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி இடதுபுறம் திருப்பி கொடுக்கும் போது உங்களுக்கு சூடான காற்று போகும்போது நோய் எதிர்ப்பு தன்மைகள் அதிகமாகும். அதனால உங்களுடைய ஆயுசு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இடதுபுறம் இந்த பக்கம் வலதுபுறம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் சந்திரகலை வழியாக வரும். குளிர் காற்று போகும். அப்போ என்னாகும், உங்களுக்கு நோய் தன்மை அதை எதிர்ப்பு தன்மை குறையும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏறுதல் ஊரகம் ஈரட்டு வாமத்தால். மூச்சை எப்படி இழுக்கணும் அப்படின்னு திருமூலர் எப்படி நான் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தேன்னு சொல்றாரு. 12 மாத்திரை அளவு இந்த சுவாசத்தை ஒரு மூக்கின் வழியாக ஏற்ற வேண்டும்.
64 செகண்ட் மாத்திரை உள்ள நிறுத்த வேண்டும். வெளியே இடும்போது வெளியே அந்த மூச்சை வெளியே இடும்போது 32 செகண்ட் தான் வெளியே விடும். இதுதான் உங்களுடைய டெக்னாலஜி. திருமூலர் சொல்ற தத்துவம் வந்து இதுதான். ஆனா நம்மளால வந்து 12 மாத்திரை 12 செகண்ட் 64 செகண்ட் 32 செகண்ட் முடியாது. இதுக்கு நீங்க பல ஆண்டுகள் பயிற்சி செய்யணும். அப்ப நீங்க இதை வந்து விகிதாச்சாரத்தை நீங்க குறைச்சிக்கங்க. 3 12 6 முதல் 3 செகண்ட் இழுங்க, 12 செகண்ட் உள்ள வைங்க, 6 செகண்ட் வெளியிடு. இதை வந்து ஒரு 6 மாசம் செய்யுங்க. அடுத்தது 4, அடுத்தது 4 அப்புறம் வந்து 24, மறுபடியும் 8. இதுதான். இதை எப்ப நீங்க 12 64 32 இதை எப்ப ரீச் ஆகணும்னா அவங்களுக்கு கல்வி கிடையாது. அதுதான் கூற்றுவனை உதைக்கும் புரியாது ஆகுது. நீங்க எவனை எட்டி உதைக்கணும்னு முடியாது. அதாவது யமன் உங்களை வந்து வரமாட்டான். உங்களுக்கு அறிவு கிடையாது. அதுதான் மோட்சமடைய வழி. நாம மோட்சமெல்லாம் அடையணுங்கிறது கிடையாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இருக்கிற வரைக்கும் நல்லபடியா ஐயா சொன்ன மாதிரி சுகர் மாத்திரை இல்லாம தமிழ் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு 1000 பதம் சொல்லிட்டு பேச ஒரு சுகர் மாத்திரை தடுத்துட்டு போகலாம். ஸோ அது இதுதான் இதனுடைய தத்துவத்தை நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னும் உலகம் பூரா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னவங்க திருமூலர் தான். ஆனா இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்து அண்ணாதுரை சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனர் தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் 8000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் திருமூலர். அவரு அந்த காலத்திலேயே தொலைநோக்கு பார்வையில் தான் இவங்க எல்லாமே தொல்காப்பியர், திருமூலர், திருவள்ளுவர் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை, 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி வாழ்வார்கள், எப்படி சண்டை போட்டுக்குவார்கள், அதை எப்படி தீர்ப்பது என்ற விஷயங்களைத்தான் அவர்கள் தொல்நோக்கு பார்வையில் இருக்கிறார். அதனால பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய்யும். என்னால் முடிந்த அளவு இதுவரை 3-4 புத்தகங்கள் நான் போட்டுள்ளேன். இன்பத்துப்பாலின் இன்பம் என்ற புத்தகத்தை முதலில் நான் வெளியிட்டேன். அறத்துப்பால் பொருட்பால் 1500 பக்கத்துக்கு நான் முறை எழுதியிருக்கிறேன். ஆனா இன்பத்துப்பால் புத்தகத்தை 2024 உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் மூலமா நான் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் திருமூலரும் திருவள்ளுவரும், ஏன்னா இதை திருக்குறளை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவரோட குரு யாருன்னு பார்த்தேன், திருமூலர், அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடல் எழுதுறதுக்கு 1 வருடம் எடுத்து கொடுத்தாரு. நாம எங்க, நம்ம யாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஞானியா இருப்பாரு. அதே அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் படித்தேன் அவரோட முன்னுரையில. அப்படின்னா இவரை தான் படிக்கணும், இவரை தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமூலர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. கடவுள் வாழ்த்துல வந்து திருவள்ளுவர் 10 பாடல் தான் எழுதியிருக்காரு. இவர் 112 பாடல் எழுதியிருக்காரு. 112 பாடலுக்கு உரை எழுதி ஐயா கிட்ட நம்மளுடைய பேராதீனம் அவர்களிடம் நான் வாழ்த்துறை வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் இன்னும் புத்தகமாக வெளியிடல நான். அதுக்கப்புறம் திருமூலரும் திருவள்ளுவரும் இந்த ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஆனா அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, எப்படி இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருக்குமே அக்கறை கிடையாது. ஏன்னா தேவையும் இல்லை நமக்கு. நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சாப்பிட்டு போகணும். அவர் எப்படி பிறந்தா என்ன வளர்ந்தா என்ன அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நான் 10 வருஷமா அதை ஆராய்ச்சி செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஞானி மனிதனாக பிறந்து தெய்வமாக வளர்ந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய பிறப்பு எங்க இருந்திருக்கு, அவருடைய இயற்பெயர் என்ன, தேடு 10 வருஷமா தேடிட்டே இருக்காங்க. பல வருஷம் இன்னும் என்னோட தேடல் போயிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த நாடு வந்து பாண்டிய நாடு. இந்த இது வந்து எனக்கு இப்பதான் ரீசெண்டா எனக்கு கிடைச்சது. பாண்டிய நாட்டு அரசவையில தான் அவர் வந்து புலவராக இருந்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இது எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, திருமூலரோட முன்னுரையில இருக்குது. அவரோட முன்னுரையில வந்து எந்த ஆசிரியரும் எழுதியிருக்காரு. அதுல பாருங்க, பாண்டிய நாட்டில் கிமு 50 முதல் கிபி 30 வரை ஆண்ட பாண்டிய அரசன் கருங்கை ஓழ்வார் பெரும் வழுதி அப்படிங்கிற ஒரு அரச அவையில உள்மந்திர தலைவராய் வள்ளுவர் என்னும் பட்டம் பெற்று வழுதி அந்த பெரும் வழுதியின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருக்குறள் என்னும் நீதி நூலை பாடியவர் வாளார் நெடுமாறன் வள்ளுவனார். அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா மாறன், நெடுமாறன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் வந்து இவர் திருமூலர் வந்து அவரோட முன்னுரையில வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 7-8 வருஷம் ஆச்சு. அதனாலதான் திருமூலர் எனக்கு கிடைச்சாரு என்னமோ தெரியல. அவரோட புத்தகங்களை 7-8 புத்தகங்களை வச்சிருக்கேன்.
அது நான் இது வரைக்கும் ஒரு 200 திருக்குறள் புத்தகத்தை நான் ஆராய்ச்சி பார்த்துட்டேன். கன்னிமாரா லைப்ரரி, அண்ணா லைப்ரரி, எல்லா லைப்ரரியும் போய் எல்லா திருக்குறள் புத்தகத்தையும் எடுத்து யாராவது முன்னுரையில இவரோட பேர் எழுதியிருக்காங்களா, இவருடைய இயற்பெயர் என்ன, அல்லது இவருடைய தாய் தந்தையர் யார், அது வந்து தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதை தேடிட்டு இருக்கேன், உழைச்சூடியில எல்லாம் படிச்சு நான் தேடிட்டு இருக்கேன். அப்ப இயற்பெயரை வந்து இவர் இந்த காலகட்டத்தில் வாங்கியிருக்காரு, வளர்ந்திருக்காரு, வாழ்ந்திருக்காரு. ஒரு குறுநில மன்னர், இந்த பாண்டிய அரசன் வந்து இந்த பாண்டிய நாடு, கன்னியாகுமரிக்கு கீழே தான் அவர் வாழ்ந்த இடம் இருக்குது. அந்த இடத்து பேர் வந்து போயிட்டு வந்தேன், ரீசெண்டாக நான் போயிட்டு வந்தேன். திரு நயினார் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு, அரசராக இருந்திருக்காரு. முற்றம் அப்படிங்கிற கடற்கரை வரைக்கும் அவர் எல்லை வாழ்ந்திருக்கு. அது பாண்டிய நாட்டுக்குள்ள கீழே சிலையில் 50 கிலோமீட்டர் தான். கடந்த 16/5/2025 அங்கே ஒரு திருக்குறள் மாநாடு நடக்குது. அதில் போய் நாங்கள் அவரோட பிறந்த இடத்துக்கு போய் அந்த கோயிலில் வந்து கலைகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் கோயில், அங்கதான் உட்காந்து திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார் அப்படின்னு அந்த கோயில் பூசாரியோட முன்னோர்கள் செவிவழி செய்தி, எழுத்து அதிகாரம் இருக்கா எதுவும் கிடையாது, செவிவழி செய்தி கூட எங்களுடைய முன்னோர்கள் இந்த கோயிலில் பூசை பண்ணிட்டு இருந்தாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு செவிவழி செய்தியாக வந்தது. இதுதான் இங்கே தான் இருந்து திருவள்ளுவர் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் ஆராய்ச்சி அதை எழுதுனேன். இப்போ எனக்கு வேண்டியது வந்து இவருடைய இயற்பெயர் இதுவா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ இருக்கிற சோர்சஸ் பிரகாரம் பார்க்க போனால் இவர் தான் என்னோட பெயர் அப்படி இருக்கு. யாராவது அப்டேட் பண்ணிட்டோம், இல்லாட்டி எல்லாமே போட்டு அதை பற்றி கவலை கிடையாது. வாழார் நெடுமாறு பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் நான் வந்து திருக்குறளை பற்றி எல்லாருமே படிக்கிறேன், அறம்பொருள் எல்லாரும் படிச்சிருக்கேன். தாமதப்பால் எழுதுனதெல்லாம் எழுதியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கருவூர்வாதம் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவருடைய வரலாறு தான் எழுத ஆரம்பிச்சேன் நான். வரலாறு எழுதி ஒரு 500 புத்தகம் போட்டு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துறேன். அது என்னுடைய பையனுடைய கல்யாணத்தில் எல்லா மற்றவங்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்துருக்கோம், திருவள்ளுவர் படிச்சு போக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெட்டிங் மட்டும் சொல்கிறேன். முன்னரை முப்பால் திருவள்ளுவர் ஆண்ட நாடு, திருவள்ளுடைய இயற்பெயர், திருவள்ளுவர் காலம், சங்ககால புலவர்களின் கருத்து கள ஆய்வு, திருவள்ளுவர் என பெயர் எப்படி வந்தது, திருக்குறள் உலகிற்கு அறிமுகமான வரலாறு, திருவள்ளுவர் ஆண்டாக அரசு அறிவித்தல், திருவள்ளுவருக்கு உருவம் எப்படி கொடுக்கப்பட்டது, திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள், திருவள்ளுவ மாலை, வள்ளுவத்தின் சிறப்பு, வள்ளுவம் என்றால் என்ன, சங்கம வழிபாடு, படைப்பின் பெருமை, திருவள்ளுவரும் திருமூலரும், திருவள்ளுவரும் சமணமும், திருவள்ளுவரும் சைவமும், நினைவு சின்னங்கள், வள்ளுவ குலத்தை பற்றி ஆராய்தல், வள்ளுவர்கள் பற்றிய ஆராய்ச்சி, வள்ளுவர்களின் வழக்கு சொல் பழமொழிகள், திருக்குறளின் சிறப்புகள், ஆசீவகம் என்றால் என்ன, வள்ளுவத்தின் சிகிச்சை, இப்படின்னு ஒரு தலைப்பில் 24 தலைப்பில் ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு புத்தகம் நான் வெளியிட்டேன். இதை நான் மறுபடியும் ரீஎடிஷன் பண்ணி இப்போ இந்த சீட்லாம் நான் மறுபடியும் தேடிட்டு இருக்கேன். ஸோ அரிது மாநிலராய் பிறப்புற அது சும்மா வாழ்ந்தோம் வளர்ந்தோம் மண்ணோடு மண்ணால் கோடான கோடி மக்கள் வாழ்ந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அழிந்தார்கள். ஆனால் இப்பொழுதும் நாம் பேசிக் கொண்டிருப்பது யார்? தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் திருமூலரையும் திருவாசகம் தேவாரம் பாடிய அனைத்து ஞானிகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நீங்கள் எழுத படித்தீங்களோ அதை ஒரு சின்ன புத்தகமாக விட்டுட்டு போங்க. அதுதான் உங்களுடைய பெயர் சொல்லும். அட்லீஸ்ட் நம்ம உலகம் பூரா சொல்லாட்டி நம்ம பேரை பற்றிலாம் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா இருந்தால் 2-3 புத்தகம் போட்டு போனாங்க. படிக்கிறோமோ இல்லை, இப்போ படிக்கிற பசங்களுக்கு தமிழே தெரியறதில்லை. இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ரெக்கார்டு கிடைக்கும். எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய தொல்காப்பிய பேரவைத் தலைவர் காளியப்பன் ஐயா அவர்களை வழங்கி, என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அவனன்றி அனுபவம் அசையார். நாம் எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் நிறைய தொடர்பு உண்டு. நீங்கள் நினைத்தால் நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து திருவள்ளுவரையோ திருமூலரையோ தொல்காப்பியரையோ வணங்கி தினமும் பூஜித்து பாருங்கள். காலை எந்த முக்கியமான ஆளுங்களுக்கு ஒரு ஆர்வம் வரைக்கும் அவர்களுடைய ஞானம் உங்களுக்கு வரும். உங்களுடைய அனுபவத்தை கொண்டு சொல்கிறேன். வாய்ப்புக்கு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து